வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம்னாலே அம்மனுக்குரிய மாதம்தான் இல்லையா? அதுவும் நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு ஆடி மாதத்துல மாலையிட்டு வந்து வேண்டுதல் நிறைவேற்றுற பக்தர்கள் கோடி கோடி கோடியான பேர். அப்படிப்பட்ட பக்தர்கள்ல உலக நாடுகள், எந்த நாடுகளில் இருந்தும் அநேக பக்தர்கள் வந்து தன்னுடைய பக்தியையும் அன்பையும் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மனின் அருள் அப்படித்தான் ஒரு அமெரிக்க பக்தைன்னு சொல்லலாம். பக்தை அமெரிக்காவில், அதாவது தென் அமெரிக்காவில் நம்ம சமயபுரத்து அம்மனுக்கு 5.5 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோவில கட்ட இருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கயானா அப்படிங்கிற இடத்திலிருந்து ஒவ்வொரு சித்திரை திருவிழாவுக்கும் இங்க வந்து அம்மனை தரிசித்து அவங்க நேர்த்திக்கடனெல்லாம் செலுத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமது அம்மாவோட கருணை அப்படி என்ன சொல்றது, சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பாள், சடுதியில் வருவாள், தக்க சமயத்தில் வருவாள், சமயபுரத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்திலிருந்தும் நமது இடர்களை களையக்கூடிய சமயபுரத்தாளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பெரிய கோவில் ஒன்று அமெரிக்காவுல கட்ட போறாங்க. அதனை பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். நமது அருமை பெருமைகளை எல்லாம் நாம சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இப்ப கூட சிவகிரகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்தோனேஷிய கோவிலை பத்தி, சிவபெருமானின் கோயிலை பத்தி நாம சிந்திச்சோம். இந்த சமயபுரத்தம்மனுக்கு கட்டப்படக்கூடிய இந்த கோவிலை நாம தரிசிப்போம். முதல்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத, அந்த பக்தை என்ன சொன்னாங்கிறதையும் நம்ம இதுல கேட்போம். சரிங்களா? அந்த விஷயங்களை நாம பரிமாறிக்கொள்றதுக்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் கட்டப்படக்கூடிய அந்த சமயபுரத்து மாரியம்மனின் கோவிலை பற்றி நாம தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு தைப்பூசத்தன்னைக்கும் சமயபுரத்து மாரியம்மன் தீர்த்தவாரிக்காக கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய அந்த வடகாவிரிக்கு வந்து அருள் செய்வாங்க. அப்படி வரும்போது சமயபுரத்திலிருந்து கொள்ளிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அம்மாவே எங்களை தேடி வராங்க, எங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ மரியாதையுடன் கூடிய ஒரு உபசரிப்புகளை நடத்துவாங்க வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் மக்களும். ஏன்னா அம்மா நம்ம வீடு தேடி வருதுங்கிறது சும்மாவா? எவ்வளவு பேரு பெற்றிருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தீர்த்தவாரிக்கு தைப்பூசத்தன்றைக்கு கொள்ளிடத்துல அம்மா இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அம்மாவுடைய அண்ணன், அதாவது சமயபுரத்து மாரியம்மனின் அண்ணன் ரங்கநாத பெருமாள் அன்று இரவு அவருடைய தங்கைக்கு அத்துணை சீர்களும் மங்கள பொருட்கள் அத்துணையும், பட்டுப்புடவை என்ன, எல்லா விதமான மளிகை ஜாமான்கள் என்ன, காய்கறிகள், பழங்கள், இன்னும் என்ன என்ன கொடுக்கணுமோ, பூ மாலைகள் எத்தனை விதம், இப்படி அனைத்து மங்கள சீர்வரிசைகளும் எடுத்துக்கொண்டு தங்கையை பார்க்க கொள்ளிடக்கரைக்கு வருவாங்க. இப்படி கொள்ளிடத்தில் அண்ணனும் தங்கையும் இருந்து மக்களுக்கு அருள்பாலிப்பார்கள். பக்தர்கள் அதை பார்க்கவே கண்கோடி வேண்டும்னு சொல்லணும். ஏன்னா அண்ணாவும் தங்கையும் சேர்ந்திருக்கும் ஒரு நாள், வருடத்திற்கு ஒரு நாள் அந்த கொள்ளிடத்தில் நடைபெறும். இப்படி தைப்பூசத்தன்னைக்கு அண்ணன் ரங்கநாதர்கிட்ட இருந்து சீர்வரிசை வாங்கிப்பான். அதே போல சித்திரை மாதம் தேர், எப்போ சித்திரை தேர் நடக்கும் இல்லையா? அப்படி அந்த தேர் நடக்கும்போது
திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி கோவிலிருந்து சீர்வரிசை வரும். அன்றே சித்திரை தேரன்னைக்கே அவள் அணிந்திருக்கும் அத்துணை பூ மாலைகளும் சீர்வரிசையாக அண்ணன் ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பி வைப்பார் பாருங்க. இப்படி எல்லா விதமான விசேஷங்களும் கொண்ட சமயபுரத்தால் தங்கையாக இருந்து அத்துணை சீர்வரிசைகளையும் வாங்கி கொண்டு அவைகள் அத்தனையுமே நமக்காக பக்தர்களுக்காக அருள்பாலித்து கொண்டிருக்கா மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட. அப்படிப்பட்ட சமயபுரத்தம்மனுக்கு வருடம் முழுக்க விசேஷங்கள் தான். ஒவ்வொரு பக்தரும் ஆடி மாதம்னு இல்லை, அவங்களுக்கு எப்ப வேண்டிக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனேயே தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற அவங்க வந்துடுறாங்க. அப்படிதான் மொட்டை அடிப்பது, அடுத்தது பூமுடி எடுப்பது, அடுத்தது மாவிளக்கு போடுவது, அங்க பிரதட்சணம் செய்வது, பால் குடம் எடுப்பது, அழகு குத்தி கொள்வது, இப்படி தீ மிதிப்பது, இப்படியெல்லாம் நிறைய வேண்டுதல்களை நமது மக்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா அம்மனின் அருள் அப்படி. நம்ம சமயபுரத்தாலை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அது நமக்கு எப்பவுமே மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அம்மனின் அருள். அவரை பற்றி பேசணும்னா எவ்வளவு பேசுறதுங்க. உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால பேச்சு கூட சரியா வருமானு தெரியல. அப்படிப்பட்ட அம்மன் என்னங்க அம்மான்னு தான் சொல்லுவோம். எல்லாம் அம்மாவை பார்த்துட்டு வரோம், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்மனுக்கு இந்தியா முழுக்க இல்லை, தமிழ்நாட்டில் முழுக்க இல்லை, இந்த உலகம் முழுக்கவே பக்தர்கள் இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தானா, இல்லை இந்து மதத்துக்காரங்க மட்டும்தானா அப்படின்னு எல்லாம் இல்லை. எல்லா மதத்துக்காரர்களும் சமயபுரத்தம்மனுக்கு ஒரு பக்தர்களாக இருந்து அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு வாங்கிக்கிறாங்க அம்மா கிட்ட. இந்த அம்மை வார்த்தத்துன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எந்த மத வித்தியாசமும் இல்லாமல் அனைவருமே சமயபுரத்துல தீர்த்தம் வாங்கி கொண்டு போய் தெளிக்கவும் செய்து குடிக்கவும் கொடுப்பாங்க அம்மை வார்த்தவர்களுக்கு. அப்படிப்பட்ட புனிதமான கஷேத்திரமான சமயபுரத்து மாரியம்மன் கோவில். அந்த மாரியம்மன் கோவிலை இன்னைக்கு அமெரிக்காவில் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூபினா அரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க பூர்வீகம் இந்திய நாட்டை சேர்ந்தது. இந்திய நாட்டை, அதாவது நமது நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஆனா இன்னைக்கு அமெரிக்கா வம்சாவளியா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய வம்சாவளி தான், ஆனா அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அப்படிப்பட்ட அந்த ரூபினா அரோனாங்க சொல்லக்கூடிய அந்த இளம் பெண் பக்தை அமெரிக்காவில் சமயபுரத்தம்மனுக்கு ஒரு பெரிய கோயிலை பிரம்மாண்டமா கட்ட போறோம். அப்படி பிரம்மாண்டமா கட்டப்போகிற அந்த கோவில்களுக்கு, அந்த சமயபுரத்தம்மன் கோவிலுக்கு அனைவருமே நல்ல பக்கபலமா இருந்து உதவி செய்துகிட்டு இருக்காங்க. என்ன என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அம்மன் இங்க இருக்க மாதிரியே சுதை அம்மனாக இருக்கணும், கூடவே சிவபெருமான் இருக்கணும், விநாயகர், சுப்பிரமணியர், நவகிரகங்கள் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு கோவில ராஜ கோபுரத்துடன், எப்படி இங்க சமயபுரத்தால் ராஜ கோபுரத்துடன் சமயபுரத்துல இருக்காலோ அதை போலவே ராஜ கோபுரத்துடன் விமானத்துடன் அப்படி ஒரு அழகான கோவிலை கட்டணும்னு அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். அதனால இந்த முறை அவர்கள் வரும்போது இதற்கான வேண்டுதலா அங்க பிரதட்சணம் செய்திருக்காங்க பாருங்க. அந்த ரூபினா அரோனா அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு வருடமும் சித்திரை தேருக்கும் ஆடி மாதத்திற்கும் கண்டிப்பா சமயபுரத்துல இருப்பாங்களாம். சித்திரை தேர் திருவிழாவுக்கு வரும்போது நம்மள போலவே, அதாவது தமிழக பக்தர்கள் போலவே அந்த தீச்சட்டி எடுக்கிறது, அடுத்தது அங்க பிரதட்சணம் பண்றது, பால்குடம் எடுக்கிறது, இப்படி அனைத்து வேண்டுதல்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்களா வருஷா வருஷம். அதே போலவே தான் ஒரு வேண்டுதல் வைத்திருக்காங்க புதியதா. அது என்னன்னா, நான் இருக்கக்கூடிய தென் அமெரிக்காவில்
கயானாங்கிற பகுதியில உங்களுக்கு ஒரு கோவிலை கட்டணும், அதற்கு நீங்க அருள் புரியணும்னு சொல்லிதான் இப்ப போன வாரம் சமீபத்துல வந்தபோது அங்க பிரதர்சனம் செய்திருக்காங்க சமயபுரத்துல. அதனை பற்றி தான் இப்ப இந்த அளவு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னா 5.5 ஏக்கர் நிலப்பரப்பு இதற்காகவே வாங்கி ஒதுக்கி உள்ளார்களாமாங்க. அப்படிப்பட்ட 5.5 ஏக்கர் அந்த நிலப்பரப்புல தெப்பக்குளம் உண்டு. நினைச்சு பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு விசேஷத்துல நமது அம்மனுக்கு, நமது அம்மாவுக்கு எங்கெல்லாம் கோவில்கள் அமைகிறதுன்னு. தெப்பக்குளம், ராஜகோபுரமுட நம்ம சமயபுரத்தில் இருப்பது போலவே சுதை வடிவமாக அமரப்போகிறார் தென் அமெரிக்காவில் உள்ள கயானாவில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அரோனா அவங்க சொல்றாங்க, நான் என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி உடனே அது நடைபெற்றிடுது. இப்பவும் இந்த கோவில் கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்காக ஒரு வேண்டுதல் வைத்தேன், அது வாங்கியாச்சு. 5.5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம் கோவிலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காகத்தான் இப்ப வந்து இங்க அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இன்னும் இந்த நான் சொன்ன அந்த கோவில்கள், அதாவது சமயபுரத்து மாரியம்மன் கோவில்களுக்குள்ள சந்நிதிகள்லாம் வைத்து அதோடு சேர்த்து அங்க கலாச்சார மையம் அப்படிங்கிறதையும் வைத்து தமிழ்நாட்டு இந்திய கலாச்சாரங்களை அங்க அந்த இடத்துல நிறைவேற்றுறதுக்காக அவங்க ஏற்பாடுகள் செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்காக அந்த அரோனா அவங்க நம்ம இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, இந்து சமய அறநிலைத்துறை கிட்ட என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த ஆடி மாதத்திலே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க சமயபுரத்து மாரியம்மன். கூடிய சீக்கிரம் அமெரிக்காவில் கயானால், தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கயானா நகரத்துல நம்ம அம்மா அப்படியே ஜொலிச்சுண்டு எல்லோருக்கும் அருள் புரிவார் அப்படின்னு நாம நம்புறோம். ஏன்னா அவளுடைய அருள் அப்படி. என்ன நடக்க வேண்டுமோ அது எல்லாமே அவளாலே தான் நடக்கணும் இல்லையா? அவனாலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்னு நம்ம நமச்சிவாயம் சிவபெருமான சொல்லுவோம் இல்லையா? அவ்வது போல ஒவ்வொருவரும் அவருடைய அருள், அதாவது அம்மனுடைய அருள் இருந்தாதான் நம்ம அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும். அதனால கண்டிப்பா அந்த கயானாவிலையும் சமயபுரத்தம்மன் இருந்து அங்கு உள்ள மக்களையும் நன்றாக வாழ வைக்கணும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.